என்ன இது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு? அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். அதான் அந்த இதுதான் மேடம். அதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த ஏடிஎம் கார்டு தான் மேடம். நான் சும்மாவே நெக்லஸ் பேண்ட் அது வச்சு எடுத்து வந்து ஸ்கூட்டி நான் முன்ன வந்து அதுக்கோசம் வீட்டை விட்டு வந்துட்டேனா. இவர் என்ன தப்பு பண்ணாரு? அதுக்கோசம் நான் நல்லா தான் இவரு ஃபோன் பண்ணி நின்றாரா. இப்போ வந்து அப்ப இதெல்லாம் கொளுத்தி விட்டுல காமிச்ச மாதிரி அது கொளுத்துந்து. சரி நான் ஒத்துக்கினேன், நான் கிருஷ்ணால ஊத்துந்து உண்மை. என் 2 பிள்ளைங்க மேல கொளுத்துந்து அவர் அது கூட அவர் கொளுத்தலையா. இப்போ சரி 8 வருஷம் கழிச்சு வந்து குழந்தை பெத்துக்கிடுன்னு நான் 4-5 டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு எடுத்து குழந்தை எடுத்து அது வச்சாரு. கூட இல்லன்றார். அது கூட இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா இவருக்கு இன்னும் தொடர்புல இருக்காரா? இருக்காருமா. அதுதான் மேடம் இவ்வளவு தூரம் இல்ல நான் மேடம். அந்த சிம் இல்லைன்னா நான் இது வச்சிருந்த பாருங்க, அந்த ஏடிஎம் கார்டு தான் மச்சம் பிரச்சனை. மத்தபடி கிடையாது. ஒரு சரி 2 மேடம். நாளுக்கு முன்னே இவன் என்ன பண்ணிக்கிறான், போன் மேலே போன் போட்டுனே இருந்தான். இந்த பொண்ணு எடுக்காத லாஸ்ட் கட்ட 10:30 மணிக்கு இவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோனை போட்டிருக்குது அவங்க மாமா செல்லில். ஃபோனை போட்டு கம்முன்னு கிடக்குது. அக்கா கேட்டாங்க, என்னடா 8:30 மணி வரைக்கும் அவளுக்கு நீ போன் பண்ற? வயல வந்து மந்திரிக்க போன வயல குழந்தைய பிடிங்க. நான் அசிங்கமா கேட்டேன்னு இவ சொன்னா குழந்தை எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீ போடா. நீ போய் எங்க வந்து இங்க வந்து பேசிக்க, நாங்க அங்க கொடுத்துருக்குறோம், இங்க வந்து பேசிக்கணும். இவங்களுக்குள்ள வாதம் நான் நின்னுகுது. என்னடா 8:30 மணி வரைக்கும் என் தங்கச்சிக்கு போன் பண்ற, 8:30 மணி மேல்பட்டு ஏன் போன் பண்ண மாட்டேன், நீ லட்சுமி கிட்ட போய் இவங்க கேட்டாங்க. அதுக்கு இவர்லாம் கம்முன்னு அப்படிலாம் இல்ல, எதுவுமே பேசல. கம்மன் நாங்க குழந்தை எடுத்துன்னு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு எங்க அக்கால பாருக்கா, நீ சொன்ன மாதிரியே மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் போன் பண்ணல அப்படின்னு. சரி நம்ம 2 பேர் செல்ல பண்ணதான் அவனுக்கு நம்பர் தெரியும். மாமா செல்ல இருந்து பண்ணேன்னா அக்காவோட வீட்டுக்கார செல்ல இருந்து நாங்க பண்றோம். இவரு போன் எடுத்து அலோ அலோ அலோன்னு சொல்லிட்டு நான் காதுல கம்முன்னு வச்சுட்டு இருந்தானா, அசிங்கமா போன்லயே நீ தாண்டி எனக்கு தெரியும்டின்ட்டு அசிங்கமா கேட்டேன். என்னடி அவகிட்ட பேசப்படியா, குடுக்கட்டா, என் பக்கத்துல தான் இருக்கிறா, இப்பன்னா அவ இருக்கிறான்னு உனக்கு தெரியணுமா, அதுக்குதான் போன் காதுல வச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறியா, குடுக்கட்டான்னு கேக்குறாரு. இதெல்லாம் எப்படி மேடம் ஒரு வீட்டு வழியா இருந்து அது மேல பேசுவாங்களா? நீ கேக்கல வந்து 11:30 மணி வரைக்கும் நான் போன் பண்றேன். இவ செல்ல அவ செல்ல எடுத்து பாருங்க. அவளுக்கு என்கிட்டயே செல்லு கிடையாது. உண்மையான அவங்க வீட்டுல யாரும் அக்கா தான் சண்டை, அம்மா பெத்த தாய் வந்திருக்கணும்ல. அவங்க அம்மா கதை தான் தெரிஞ்ச கதை தான் வரமாட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் அவங்க அம்மா அந்த மாதிரி அவ்வளவு அசிங்கத்துல ஏன்டா போய் நான் ஏன்டா உங்களுக்கு தேவையில்ல டெய்லி குடிச்சிட்டு வர உங்க புள்ளனா. முந்தி வந்து அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அக்கா எல்லாம் இருந்தது. ஸ்டேஷன்ல போய் நீங்க புச்சு கொடுத்தா கூட நான் கூட்டிட்டு வரதுக்கு இப்ப என்னால வயசாயிடுச்சு முடியாது, அவன் திருந்த மாட்டான், நீ எதுனா பண்ணிக்கோ. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவை சொல்றாங்க. அவன் கெட்டு போயிட்டான். அவங்களை போன் பண்ணி கேளுங்க, அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க. சப்போஸ் நீங்க அவங்க கூட வாழறதுக்கு பிளான் இருந்தாதான் நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசணும். நீங்க வாழறதுக்கு பிளான் இருக்காமா? இல்லம்மா, என்ன அவளோட விருப்பமா இல்ல. நாங்க வாழணும் சொல்லிதாம்மா 8 வருஷம் கழிச்சு நம்ம என் கூட தான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கூட்டு போனேன். இருமா ஹவுஸ் கீப்பிங் நான் தான் கூட்டு போனேன். பசங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். 3 வருஷம் என் கூட ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்தா. 8 வருஷம் எங்க கூட இருந்தா. இவன் வேணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன், நானும் ஒரு பொண்ணு புருஷன் கூட புள்ளிங்க கூட வாயிறேன், நீ ஒரு குழந்தை வச்சுன்னு இருக்க, உனக்கு வயசு இருக்கு, புருஷன் கூட வாயினு சொல்லி சேர்த்து வச்சு தென்னை வீடு எடுத்து வச்சு 3 வருஷம் வாழ்ந்தாங்கம்மா. ஒரு குழந்தையும் பெற்றுக்கினாங்க. நான் வாயினதான் சொல்லி தான் நான் சேர்த்து வச்சேன். அவனுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தங்கச்சி நம்ம மட்டும் குடும்பத்தோட இருப்போம், தங்கச்சி தனியா இருக்கிறாள், தினமும் ஐவரால புள்ளி வச்சுக்கின்னு இன்னொருத்தக்கிட்ட இருக்காளன்ட்டு 2 பேரும் பேசி நானும் அட்வான்ஸ் கட்டி அவங்கள வீடு பார்த்து அட்வான்ஸ் அவங்க தான் கட்டிக்கினாங்க. என் வீட்டு சைடு வீடு பார்த்து 2 பேரும் வச்சு 3 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கினாங்கம்மா. இப்போ இவன் நகைலாம் வச்சு திரும்ப ரீஸுக்கு போனாங்க. இன்னும் சந்தோஷப்பட்டேன். பொண்ணு பிறந்த நேரம் இப்போ ரீஸு கூட போயிருக்காங்களா, நகை போனா போட்டோம், இன்னும் வாடிக்குன்னு இப்போ ரீஸுக்கு போயிருக்காங்களா, நல்லா இருப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டம்மா. திடீர்னு இந்த அந்த ஏடிஎம் கார்டை அந்த வீட்டில் வச்சுட்டு அவன் சம்பளத்தை எடுத்து போயிட்டு அந்த பொம்பளை மேலே போட்டு அந்த ஏடிஎம் வீட்டில் வச்சுட்டு ஃபோன் பண்ணா அவ எடுக்கிறாம்மா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.